நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த எட்டுக்குடியில் அமைந்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் இலக்கிய மன்ற விழா, விளையாட்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழா ஆகிய முப்பெரும் விழா ஆண்டு விழாவாக பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சிங்காரவேல் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ராஜ்குமார் சொல்லின் சுவை என்ற தலைப்பில் மாணவர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். மேலும் பள்ளியில் நடத்தப்பட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் இலக்கிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுப் பொருட்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. தனியார் பள்ளி மாணவர்களுக்கு டப் கொடுக்கும் வகையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்பட்டு பல்வேறு நடன நிகழ்ச்சிகள், நாடகங்கள் மற்றும் மாறுவேட போட்டிகள் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. தங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தும் பொருட்டு மேடை ஏறி மாணவர்களின் அசத்தல் நடனம் மற்றும் நடிப்பினை பார்த்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கைத்தட்டி ரசித்தனர். மேலும் அரசு பள்ளி மாணவர்களின் நடனம் பலரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது. ஆசிரியர் கையிலும் தான் இருக்கிறது. ஆசிரியர் சொல்லுவதை தயவு செய்து கேவலமா யான போது கேள்விக்குறி ஒன்று பதில் கேட்கிறது என்று முடிச்சிருப்பார். என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா 72 வரி அந்த நமது பெற்றோர் ஆசிரியர் தலைவர்கள் பரிசளிக்கப்படுகிறார். பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் முதல் பரிசு பிரிய. தற்போது மாவட்ட அளவில் தமிழ் வளர்ச்சித்துறையில் பரிசினை அண்ணன் ஏகேஆர் அவர்கள் வழங்குவார்கள். இரண்டாம் வகுப்பு, மூன்றாம் பரிசு எஸ் மாளவிகா 6ஆம் வகுப்பு. இரண்டாம் பரிசு வி கார்த்திகா 8ஆம் வகுப்பு. உண்டல்லோ
எதிர்பாரலாம் இந்த மாற்றம் நாளே உருவாகலாம். எந்த வேலை என்ன பண்றது? ஐடியா பேசாம நம்மளே ஒரு கிளினிக் ஆரம்பிச்சா என்ன? 2 மாசம் ஆகுது கிளினிக் ஆரம்பிச்சு, இன்னும் யாரும் வரல. பார்க்க போற நாடகம் என்னவென்றால் சோம்பேறிகளின் ஆசையும் ஏமாற்றமும். வாங்க டிராமாக்குள்ள போலாம். மச்சான், படிச்ச வேலைக்கு போறதுல அந்த காலம்டா. இப்ப நம்ம என்னடா பண்றது? அப்ப ஏமா